அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து விட்டுருக்காரு. இந்த பணத்தை வச்சுட்டு ஏலத்தொகையை அடைப்பீங்களாமா? தோட்டம் துறவு நிலம் குளம் எதுவும் விற்க வேணாம்னு சொல்றாரு. மாப்பிள்ள, ஐயோ மாமா, என்ன மாமா இதெல்லாம்? விடுங்க மாமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. எங்க வீட்டுல சீர் சனெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா பணமா கொடுத்துருங்கன்னு சொல்லிடலாம். ஆனா மாப்பிள்ளைக்குன்னு நீங்க செயின் மோதிரம் பிரேஸ்லெட்னு இந்த மாதிரி போட வேண்டியிருக்கும். அதையும் பணமா கொடுத்துறேன்னு சொல்றது நல்லா இருக்காது மாமா. அதனால அதனால என்ன மாப்பிள்ள? நீங்க எனக்கு போட்ட செயின் மோதிரம் பிரேஸ்லெட்லாம் இதுல இருக்கு. இது அப்படியே நீங்க புகழுக்கு போட்டுருங்க மாமா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உங்களுக்கு பட்டது சின்ன மாப்பிளைக்கு போடுறதா? அது நல்லா இருக்குது மாப்பிள்ள, வேணாம். அதான் இந்த பணம் கொடுத்துருக்கீங்கல்ல, இதுல வாங்கி போட்டுறேன். மாமா, கொடுத்த காசை இதுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க கொடுத்ததுல எந்த அர்த்தமும் இருக்காது. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. எனக்கு இந்த நகையில எல்லாம் பெருசா ஈடுபாடு கிடையாது. எல்லாத்தையும் சும்மா பீரோல தான் போட்டு பூட்டி வச்சிருக்கேன். பீரோல இருக்கிறதுக்கு புகழுக்கு போட்டு விட்டாவாது ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்ல. இல்லாட்டி இதுக்கு வேற தேவையில்லாம நீங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால தயவு செஞ்சு மறுக்காம இதை வாங்கிக்கோங்க மாமா. புடிங்க மாமா. மாமா, ஏன் மாமா, ஏன் அழுகுறீங்க? என் மருமகனுக்கு மோதிரம் செயின் கூட வாங்காத அளவுக்கு நான் பக்கத்து போயிட்டு மாப்பிள்ள. என்ன மாமா நீங்க பேசுறீங்க? வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டங்கிறது எல்லாருக்குமே வரும். தொழில் செய்யறவங்க நிரந்தரமா லாபம் அடைஞ்சதும் கிடையாது, நிரந்தரமா நஷ்டம் அடைஞ்சதும் கிடையாது. என்ன நீங்க அந்த ஏலத்துல கொஞ்சம் பொறுமையா போயிருந்திருக்கலாம். மத்தபடி உங்க அனுபவத்துக்கு இந்த கஷ்டம்லாம் சர்வ சாதாரணமாமா. இதெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து வந்துருவீங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க மாமா, இந்தாங்க. மாப்பிள்ள, மாமா, மாமா, என்ன மாமா? மாமா அழாதீங்க மாமா. பிள்ளையை போடுறதுக்கு தான் தவ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மருமையை கிடைக்க நான் என்ன தவம் செஞ்சேனோ தெரியலையா. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஐயோ மாமா, என்ன மாமா, நமக்குள்ள எதுக்கு மாமா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, நான் இருந்து உங்களுக்கு உதவணும். ஆனா நீங்க இருந்து எனக்கு செய்ய வேண்டிய ஆயிப்போச்சா மாப்பிள்ள. அதை நினைச்சாச்சா மாப்பிள்ள மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன மாமா, நீங்க நல்லா இருக்கும் போது எனக்கு செய்யுங்க. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? நீங்க என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்குவேன். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் தெரியலையா. மாமா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உறவுங்கிறது எதுக்கு மாமா? கஷ்டத்துல நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்றதுக்கு தானே. அந்த நேரத்துலயும் உதவலைன்னா அப்புறம் நாங்களாம் எதுக்கு? இப்பதான் ராஜாங்க வாத்தியார்கிட்ட 4 லட்சம் ரூபாய் நட்டத்துக்கு ஐயா தோட்டத்தை விற்கலான்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனா அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே, இந்திரா, இந்த பூசாரி பையன் எங்க? ஏதாவது வேலை சொல்லலான்னு பார்த்தா ஆளே காணோம். துரை, அவனை எங்கதான் அனுப்பியிருப்பா? வர்ற செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஏலக்காசு கட்டணும்னு சொன்னாருங்க அத்தை. அதுக்கு பணம் ஏதோ புரட்டிட்டு இருப்பாரு போல. அது விஷயமா தான்
பூசாரிய வெளியே அனுப்பியிருக்காரத்த. சரி, அவன் தான் விசாரிக்க போயிருக்கான். இந்த துரை எங்க? பணம் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கல போல இருக்கத்த. அதான் அவரும் ஒரே யோசனையா ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காரு. பிள்ளைங்க மருமகனுங்க எல்லாம் ஹால்ல உட்காந்துருக்காங்க. போய் கூட உட்காந்து ஏதாவது பேசுங்கன்னு சொன்னா போறேன் போறேன்னு ரூம்குள்ளேயே தான் அத்த உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. ஏமா, பணம் கிடைக்கலனா துரை என்னம்மா பண்ண போறான்? இந்திரா, என்ன வேணாலும் பண்ண சொல்லாதா. ஆனா பூர்வீக சொத்தை மட்டும் விற்க வேணான்னு சொல்லுமா. இந்த தோட்டம் துறவல்லாம் என் புருஷன் ராத்திரி பகலுமா கண்ணு முழிச்சு வெயிலையும் மழையிலையும் கடந்து அரும்பாடுபட்டு உசுருக்கு மேலா நினைச்சு பார்த்ததுமா. இப்ப ஏதோ அவசரத்துக்கு பணம் காசு வேணுங்கிறதுக்காக சொத்தகத்தை வித்துப்படாதீங்கம்மா. நான் சொல்லி எங்க அத்த அவர் கேட்க போறாரு? அது மட்டும் இல்லாம அதை பத்தில எனக்கு என்ன தெரியும்? அவர் என்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா செய்யறாரு. 2-3 நாளா பூசாரி கிட்ட எதையோ விக்கணும், அவர்கிட்ட போய் கேட்டு வா, இவர்கிட்ட போய் கேட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எதை விக்க போறாருன்னு ஒன்னும் தெரியல அத்த. என் புருஷன் வாயை கட்டி வயித்த கட்டி அம்புட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஒவ்வொன்னா சேர்த்ததுமா. அதை இப்ப அசால்ட்டா வைக்கணும்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? மா மா வா மலரு. வார்த்தா மலரு வா. என்னத்தா? என்னம்மா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லத்தா, இந்த பூசாரியை கடைக்கு அனுப்பி வச்சோம், இன்னும் ஆளே காணோம். அதான் அவன் வர்ற வரைக்கும் பேசிட்டு இருக்கலாமேன்னு சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அப்படியாம்மா? இப்ப நான் இதை நம்பணுமா? மலரு சொல்லுமா, நம்ம வீட்ல என்னதான் பிரச்சனை? பிரச்சனையா? என்னடி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மா, நான் வந்ததுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். யார் முகத்திலையும் பெருசா சந்தோஷம் இல்ல. மனசுக்குள்ள குமரிக்கிட்டு வெளியில சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மலரு. மா, நம்ம வீட்ல எல்லாரும் எப்போ எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்னாச்சுன்னு சொல்லுமா. இப்போ நீ சொல்ல போறியா இல்ல நேரா அப்பா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுமா? ஒரு நிமிஷம் மலரு. அப்பா பெரிய பணச்சிக்கல்ல மாட்டிருக்காருமா. அப்பாவா? எப்படிமா? அந்த சண்டாள பாவி அழகரு உங்க அப்பாவை வேணும்னே சிக்கல்ல மாட்டி விட்டாமா. எப்படி அப்பத்தா? இந்த அழகரை தாண்டி எந்த மீச வச்ச ஆம்பளை ஏழை கேட்கிறான்னு பாக்குறேன். 10 லட்சம். 10 லட்சத்தி 10,000. 11 லட்சம். 11 லட்சத்தி 60,000. 12 லட்சத்தி 25,000 ரூபாய். 12 லட்சத்தி 35,000. 13 லட்சம். 13 லட்சத்தி 10,000. 20 லட்சம். 20 லட்சம் ஒரு தரம், 20 லட்சம் 2 தரம், 20 லட்சம் 3 தரம். உங்க அப்பா அந்த ஏலத்தை ரோஷப்பட்டு எடுக்க போய் இப்போ 20 லட்சம் ரூபா நட்டமாய் நிக்கிறாரு. வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள மொத்த பணத்தையும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மலரு, உங்க அப்பா கையில வேற காசு இல்ல போல. இருந்த காசை எல்லாம் வச்சு இப்போதான் ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. இப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. பூர்வீக சொத்தை விற்க ஆள் பார்த்துட்டு இருக்காரு. நாங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கோம்மா. எதுவும் பேசாம வேற ஏதாவது பேசு. சரி சரி, அதை விட பாத்துக்கலாம். சரி நீ சொல்லு, உன் மாமியார் வீடு எப்படி இருக்கு? இப்ப எல்லாரும் உன் கூட ராசி ஆயிட்டாங்களா?
என்னம்மா டாபிக்க மாத்திரியா? ஆனா அதுக்காக வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுல்லடி. அதான். சரி நீ சொல்லுமா. வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் பொண்ணு வந்துட்டானா மாமியார் வீட்ல என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலனா இந்த அம்மாக்களுக்கு தூக்கமே வராதுல்ல. அஷோ, ஏய், எந்த அம்மாவும் அத பொருணி பேசுறதுக்காக ஒண்ணும் கேட்கலடி. நம்ம பொண்ணு இருக்கிற வீட்ல சந்தோஷமா இருக்காளா இல்ல சங்கடத்துல இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாண்டி கேட்டேன். ம், நம்பிட்டேன். மாப்பிள சொல்லுங்கண்ணே. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவதுண்ணா? இல்ல மணி 6 ஆச்சு, அதான் ராத்திரிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு. இல்லைண்ணே, மத்தியானமே நல்லா சாப்பிட்டேன். அதனால ராத்திரிக்கு லைட்டா இட்லி தோசை அந்த மாதிரி போதும். அதை கேட்கல மாப்பிள, சும்மா விவரம் இல்லாத பேசாதீங்க. ஐயா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டு கவனிக்க சொன்னாரு. வேற என்ன? சரக்கு கேக்குறீங்களா? அது இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சுதாக்கம். அச்சச்சோ, நான் சரக்கு விட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. அதுவும் இல்லாம போன தடவை நானும் மாமாவும் சரக்கு அடிச்சிட்டு மலர்கிட்ட வாங்கினதை மறந்துட்டீங்களா? அதுவா? நிறுத்துங்க. நீங்க தினமும் குடிச்சு கெட்டு போறது இல்லாம இவரை வேற குடிக்க கூட்டிட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு மாப்பிள. அது மட்டும் இல்லாம நீங்க சரக்கு விட்டுட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் மாப்பிள்ள ஏதாவது ஆசைப்படுறாரான்னு கேட்டு வாங்கி தர சொன்னாரு. ஐயா எல்லா விதத்திலையும் உங்களை சந்தோஷமா பார்த்துக்க சொன்னாரு. அதான் கேட்குறேன். அப்படியே புகழ் மாப்பிள்ள கிட்ட கூட கேட்க சொன்னாரு. எனக்கு வேணாண்ணே. புகழ்கிட்ட வேணும்னா வேணுமான்னு நீங்களே போய் கேளுங்க. இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சரக்கு அடிங்களா? எதுக்குண்ணே? இல்ல புகழ் மாப்பிள்ள உங்களை மாதிரி எங்ககிட்ட ஒட்ட மாட்டேன்றாரு. எங்க எல்லாத்தையும் வேத்தால பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி விருந்துக்கு வந்திருக்க சமயத்தில் நீங்கள் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சரக்கு சாப்பிட்டுனே பேசுனீங்கன்னா புகழ் மாப்பிள்ள மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்போம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் நானே ஐயா கிட்ட சொன்னேன். அவரும் இது நல்ல யோசனையா இருக்கு, நீ போய் வெற்றி மாப்பிள்ள கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நீங்க சொல்றது எனக்கும் புரியுதுண்ணே. நானுமே அவங்கிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக மனசு விட்டு பேசணும்னா குடிச்சிட்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சில சமயம் அது உதவி செய்யும்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் மலர்கிட்ட கேட்கணுமே. நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கு என்ன, இப்போ நானே கூப்பிடுறேனே. மலரம்மா, மலரம்மா. இதோ வந்துட்டேனே. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? மாப்பிள்ள ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுன்னாரு. என்ன விஷயங்க, சொல்லுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னாரு. உக்காந்து பேசுமா. தம்பி நீங்க பேசிட்டு இருங்க, நான் புகழ் தம்பியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஆஹா, அண்ணன் இப்படி திடுதிப்புன்னு மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம என்ன பேசணும் கூட யோசிக்கவே இல்லையே. என்ன விஷயங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. அது வந்து எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அது நானா ஒன்னும் கேட்கல. பூசாரி அண்ணன் தான் வந்து என்கிட்ட மெதுவா. என்ன, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாரா? ஆமா, அவரா தான் வந்து கேட்டாரு.
நான் எப்போ விட்டாச்சு, எனக்கு வேணாம் வேணாம் தான் சொன்னேன். இருந்தாலும் மலர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஆ, மலர் ஓகேன்னு சொன்னா குடிங்கன்னு சொல்லி அவர்தான் உன்னை கூப்பிட்டு என்ன கோத்து விட்டு போயிட்டாரு. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு குடிக்கணும் அப்படித்தானே? ஐயோ, நான் விட்டுட்டேன் தான் சொன்னேன். நான் வேணாம் வேணாம் தான் சொன்னேன். அவர்தான் நிர்பந்தமா கேட்டாரு. அவரு கேட்டதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு தோணுதா? சத்தியமா சொல்லணும்னா இப்ப வரைக்கும் தோணல. அப்போ இப்ப தோணுது அப்படிதானே? ஆ, இல்ல 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 மலரு, நீ வேணானா நான். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. மலரு, உண்மைதான் சொல்றேன். உங்களை நான் தான் குடிக்க வேண்டான்னு சொன்னேன். எனக்காக இத்தனை நாள் நீங்க குடிக்காம இருந்தீங்கல்ல, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அதுக்காக நீங்க நிரந்தரமா இப்படியே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. உங்க சந்தோஷத்துக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்காவது மீட் பண்ற அன்னைக்கு, வருஷத்துல ஒரு நாளோ 2 நாளோ, இல்ல இந்த மாதிரி எப்பயாச்சும் எங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படிலாம் சந்தோஷமா இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல மலர், நீ அவசியமா ஓகே சொல்லணும்னு இல்ல. ஓகே இல்லைன்னாலும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா ஒண்ணு, ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறீங்க. தாகத்துல இருக்கிறவன் தண்ணியை மொன்ற மாதிரி அளவுக்கு அதிகமா குடிச்சிடாதீங்க. ஐய, அப்படி எல்லாம் இல்ல மலரு. ஆ, நான் பார்டர் தாண்ட மாட்டேன். தாண்டாம இருந்தா சரி. ஆ. ஆமா, அப்பா கூடவா உட்காந்து குடிக்க போறீங்க? ஐயோ, அப்பா கூட எல்லாம் இல்ல, புகழ் கூட. ஓ, அண்ணனும் தம்பியும் 2 பேருமா? சரி சரி, கச்சேரியை நடத்துங்க. ஏய், நீ கோச்சுக்க மாட்டேல? ஐயோ, எப்போ நீங்க என்கிட்ட தான் கேட்டுட்டு செய்யணும்னு முடிவு பண்ணீங்களோ, அப்புறம் எதுக்கு நான் உங்க மேல கோச்சிக்க போறேன்? எனக்குன்னு ஒரு சில சந்தோஷங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில சந்தோஷங்கள் இருக்கும். அதை நான் புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல தானே, வெளியே எங்கேயும் இல்லைல்ல? இல்ல 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 இல்ல, வீட்ல தான். சரி ஓகே. நான் கூட ஓகே சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். ஆனா ஏதேதோ நெஞ்ச தோற மாதிரி பேசி கடைசியில ஓகேன்னு சொல்லிட்டா. எது எப்படியோ மலரோட அனுமதி கிடைச்சிருச்சு. இன்றைய இரவை சிறப்பிச்சிட வேண்டியதான். புகழ் தம்பி, சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணுமா? சரக்கு ஏதாவது? இல்ல தம்பி, கோச்சிக்காதீங்க. நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள, உங்களை நல்லபடியா கவனிச்சிக்கணும்ல, அதான் நானா தான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். நானே இப்போ கொஞ்ச நேரத்தில் கடை கிளம்பிடுவேன். நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி தம்பி? இங்க வந்ததுக்கு அப்புறம் கடைக்கு போய் குடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறேன்ல. கடைக்கு போய் குடிச்சுக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அது இல்லை தம்பி, நீங்க இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்க அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடலாம்ல, அதனால தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? வெற்றி கூடயா? ஆமா தம்பி. குடிக்க மாட்டாங்க. அவன் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தம்பி ஓகே சொன்னா நானும் குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. அதுவும் உங்க கூட சேர்ந்து குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவரே ஆசைப்பட்டு கேட்குறாரு. உங்க அண்ணனுடைய ஆசைக்காவது நீங்க பார்த்து சரின்னு சொன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவீங்கல்ல, அதுக்காக தான் தம்பி சொல்றேன். அவரும் உங்க கூட சேர்ந்து சரக்கு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்கறா போல. சரி, நீங்க குடிப்பீங்களா? நான் உங்க கூட சேர்ந்து குடிச்சேன்னா ஐயோ என்னை கொண்டே விடுவார். அந்த பஜனையெல்லாம் பேசாதீங்க. நீங்க குடிச்சா நான் குடிக்கிறேன். என்ன தம்பி இப்படி சோசியலிசம் பேசுறீங்களே? குடிகாரனா அப்படிதான், சோசியலிசம் தான் பேசணும். நீங்க அடிக்கிறீங்கன்னா அடிக்கலாம், இல்ல விட்டுருங்க, நான் வெளியே பார்த்துக்கிறேன். டக்குன்னு சொல்லுங்க. சரிங்க தம்பி, உங்களுக்காக உங்க கூட உட்காந்து அடிக்கிறேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, ஃபுல் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்தா இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன்.
என்னைக்காவது என் கூட சேர்ந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டானா? என்னவா இருக்கும்? நானும் அவன் கூட சேர்ந்து குடிச்ச ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஆல்கஹால் கூடயோ அண்ணன் கூடயோ சேர்ந்தே நைட்டை செலிப்ரேட் பண்ணுவோம். ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? வான்னு சொல்றேன்ல. எதுக்கு புள்ள? அவங்க சரக்கு அடிக்கும் போது என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவங்க என்ன பெரிய ராணுவ ரகசியத்தையா பேசிட போறாங்க? ராணுவ ரகசியமோ என்னமோ, வா போய் கேட்கலாம். மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள, ஊத்திட்டேன், எடுத்துக்குங்க.